1/1/2026 வராகி அம்மனுக்கும் நவசக்தி அம்மனுக்கும் இன்றைய புத்தாண்டில் வராகி அம்மனுடைய திருவருளை நாம் பெறுவோம். இந்த 2026 என்பது இது குரு பகவான் தட்சிணாமூர்த்தி விழாழக்கிழமை தொடங்குகிற ஆண்டு. இது முழுக்க முழுக்க இந்த வருடம் சிவனுடைய ஆண்டு. தொடங்குகிற வருஷம் என்பது 2026 6/2/8 சனியினுடைய ஆதிக்கம். சனி என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும். சனி போல கெடுப்பவன் அல்ல. அதுவும் இது கோரத்தாண்டமான வருஷம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் பிள்ளைகளும் மக்களும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். காரில் போகிறதா இருந்தாலும் ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தாலும் சகுனம் பார்க்கணும், உத்தரவு வரணும், பொறுமையாக கையாளணும். யாரும் பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போடக்கூடாது, ஜாயிண்ட்டு போடக்கூடாது, யாரை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. எந்த ரகசியமும் உன் குடும்பத்தில் மட்டும் தெரிஞ்சால் போதும். நண்பர்களை இந்த 2026 நம்பவே கூடாது. அவங்க உங்களுக்கு கவுத்துருவாங்க, உங்களை மாட்டி விட்டுடுவாங்க. இந்த 2026 வராகி அம்மனுடைய திருவருளை நாம் பெறுவதற்கு முன்பு நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய நம்பர். இந்த வருஷத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, அபிஷேகம், அன்னதானத்துக்கு சிவனுக்கும் பத்ரகாளி, நவலிங்கம், நவசக்தி, வராகி அம்மனுக்கு சேர்த்து 11,000 ரூபாய் ஆகுது. இந்த வருஷத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை 52 உபயதாரை வராகிடத்தில் ஒப்படைக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் குடும்பத்தின் சார்பில் கண் திருஷ்டி, பில்லியா, சூன்ய, காற்று, கருப்பு, செய்வினை அனைத்து பிரார்த்தனைகளை வெற்றி பெறுவதற்காக 10,000 ரூபாய் ஒரு திட்டத்தை அமைத்திருக்கிறேன். அந்த 10,000 ரூபாய் அவங்கள் குடும்பத்தின் சார்பில் பூரணாதி செய்யப்படும். அதுவும் 52 வாரம். அதையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை அன்னதானம், மத்திய அன்னதானம், மாலை அன்னதானம், இரவு அன்னதானம். நவலிங்கம், நவசக்தி, முப்பெரும் சக்தி, வராகி அம்மன், வள்ளல் பெருமான் அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம், யாகம், பூஜை, அன்னதானம் அனைத்தும் உள்பட 50,000. இது 52 வாரம். கருணை உள்ளம் படைத்தவர்கள், தான தர்மம் உள்ளம் படைத்தவர்கள், கர்ணனை போல மனம் படைத்தவர்கள். இது உங்கள் பணம் அல்ல. 2026 அது உங்கள் குடும்பத்தை காக்கும் என்ற நம்பிக்கை நீங்கள் வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சொத்து. இப்பொழுது தீபார்த்தனை நடைபெறுகிறது. எல்லாரும் வராகி அம்மனை அருள் பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அம்மா, பேசும் சக்தியானவளே, இந்த பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த 2026 என்பது கொஞ்சம் கோரத்தாண்டவமான வருஷம். குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசியல்லாம் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் கூட நம்பக்கூடாது, யாரையும் எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு கவுத்து விட்டுடுவாங்க உங்களை. உங்களுக்கு மட்டும் தெரியணும். மனைவி கிட்ட கூட எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும். வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்காத சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து ஆன்மீக பக்தர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த பூஜையை நிறைவாகி அம்மன் வராகி அம்மனுடைய அருள் நிறைவான தீபார்த்தனையில் அருளும் ஆசீர்வாதமும் தந்திருக்கிறாள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் அமைந்து இன்று முதல் 365 நாள் 31/12/2026 வரை வராகி பக்தர்கள் குடும்பத்திற்கு குறையில்லாமல், தடங்கள் இல்லாமல் அனைத்து பிரச்சனைகளும் வெற்றி பெற உன் பொற்பாத திருவடி கமலத்தை நிறைவு செய்து இந்த பூஜையை சங்கல்பம் செய்கிறேன். 1000 கோடி வராகி அம்மனுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லா அருளும் எல்லாம் கிடைக்கட்டும்.
நவசக்திக்கு, நவலிங்கத்திற்கும், 9 கிரகத்திற்கும், 9 கோள்களுக்கும், நவசக்திகளுக்கும், வள்ளல் பெருமானுக்கும், அனைத்து தெய்வங்களுக்கும் எல்லா அருளும் கிடைத்து இந்த புத்தாண்டு அற்புதமான ஆண்டு அமைந்து வரம் அருள் எல்லாம் அம்மா கொடுத்து நம்மளை பாதுகாப்பாள் என்பது சத்திய அருள்வாக்கு. இப்போ பூஜையை நிறைவு செய்கிறேன்.